பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். என்னடா இது! நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல நடந்துட்டு இருக்கு. ரயானுக்கு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. தூக்கி குடுத்துட்டாங்க டிக்கெட் டு ஃபினாலாவே. அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் மாட்டிக்கிட்டு தவிச்சதெல்லாம் எப்படி இருந்துச்சு? முத்துக்குமரனுக்கு விஜய் சேதுபதி குடுத்தது ரோஸ்ட் கிடையாது, பூஸ்ட். ராணவ் பண்ணது அன்ஃபேர் எவிக்ஷனு. மஞ்சரி வெளிய போனது ரொம்ப அன்ஃபேரு. என்ன ரொம்ப குழப்பமா இருக்கே! ஒண்ணும் புரியலையே! வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டைட்டில் பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், இந்த வீக்கெண்ட் எபிசோடில் முத்துக்குமரனுக்கு கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா சோஷியல் மீடியாவில்? விஜய் சேதுபதி சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. முத்துக்குமரன் ஃபேனா நீங்கள்? அதாவது விஜய் சேதுபதியே முத்துக்குமரன் ஃபேனா நீங்கள்? எங்கள் ஆளை ரோஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் அவருக்கு பூஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு அலையன்ஸ் செட் பண்ணி அந்த அலையன்ஸில் இருந்து ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க. அந்த அலையன்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு கேம்லேருந்து அவங்க ஃபோல் கேம் விளாட்றீங்க. அந்த இடத்துல உங்கள் மேலே தப்பை மறைக்கிறதுக்கு பவித்ரா மேலே குற்றம் சாட்டுறீங்க. அதுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து புள்ளி பண்ணி அந்த பொண்ணு வாயாலேயே நான் பண்ணது தப்பு தானோ அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்கள் இருந்திருக்குன்னா, அப்போ அதனுடைய இம்பேக்ட், அதனுடைய விளைவுகள், அப்போ நீங்கள் உங்களுடைய கேரக்டருடைய எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்குது. அடிக்கடி முத்துக்குமரன் சொல்லுவார், இப்போ வைக்கிற கேம் எல்லாமே பாயிண்ட்ஸை தாண்டி, வின் ஆர் லூஸை தாண்டி, அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்க, அந்த இடத்துல நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிற முத்துக்குமரனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் பண்ணியிருப்பார். நீங்கள் நம்புறீங்களா? அவர் ஆரம்பத்துலேருந்தே பண்ண எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தான் பண்ணார். கேப்டன்சி டாஸ்கில் தோற்றதுலேருந்து அதுக்கு முன்னாடி வாரங்கள் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு இதுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் வரும், இதுதான் நம்மளை லைவில் வச்சுக்கும் அப்படின்னு தெரிஞ்சே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ நீங்கள் உங்களுடைய முகத்திரை ஒரு 90 டேஸ்க்கு அப்புறம் கிழியுது. அதுக்கும் ஒரு சில பேர் வெளியிருந்து முட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற முட்டுக்கு முத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த ரோஸ்ட் பூஸ்ட் இருக்குல்ல, விஜேஎஸ் பக்கம் வருவோம் நம்ம. இப்போ விஜேஎஸ் பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டே வரும். அவர் பிடிச்ச போட்டியாளர்களுக்கு மட்டும் ஒரு மாதிரியான அணுகுமுறைகள், பிடிக்காத போட்டியாளர்களுக்கு ஒரு மாதிரியான அணுகுமுறைகள். இப்போ என்னதை நீங்கள் விஜேஎஸ் நீங்கள் ஹோஸ்ட்டே நீங்கள் குறை சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் ஒரு நியாயமாக எடுத்துங்களேன். இப்போ இதே தப்பை ஒரு வேளை அருண் பிரசாத்தோ, இல்லை ஒரு வேளை விஜய் விஷாலோ, இல்லை ராணவோ, இல்லை சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் சேதுபதியோடைய வே ஆஃப் ஹேண்டில் எப்படி இருந்திருக்கும்? அவங்கள இப்போது நம்ம முத்துக்குமரனுக்கு பட்டர் தடவி கொடுத்த மாதிரியே தடவி கொடுத்துருப்பாரா, இல்லை பட்டரையும் தடவி ரோஸ்ட் பண்ணி கறிக்கி எடுத்துருப்பாரா? நான் சொன்னது 2வது விஷயம் நடந்திருக்கும். இவங்களை யாராவது அந்த தப்பை பண்ணியிருந்தாங்கன்னா சிக்குனாண்டா செவனாண்டி அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி அவனை வருன்னு வறுத்து அவன் கருகி போய் அப்பா ஆளை விடுங்கடான்னு அந்த ஷோலேருந்தே போகிறான் அப்படின்னு சொல்கிற வச்சு அந்தளவுக்கு வச்சு செய்வார் விஜேஎஸ். முத்துக்குமரன் என்பதாலேயோ ஒரு சாஃப்ட் கார்னர் கொண்டு வராரு. இத்தனை நாளாக நீங்கள் இப்படி இருந்தீங்க. ஒரு கேமை புரிஞ்சுக்கூடிய அந்த ஆன்ட்டி ஒருத்தவங்க கேட்டாங்க அந்த ஷோவில், டிக்கெட் டு ஃபினாலே ஒரு இண்டிவிஜுவல் கேம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் பண்ண தப்பை சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அவங்க பேசி அவங்க வாயை அடக்கி வச்சு இல்லை முத்துக்குமரன் பண்ணுறதா சரி அப்படின்னு இவரே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அவரே முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு, இந்த டிக்கெட் டு ஃபினாலாவே நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் ஜெயிக்கிறதுக்காக நான் விளையாண்டேன், ஆனால் ரயான் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். உங்கள் கண்ணியம் இந்த இடத்துல எங்கேயோ குழி தோண்டி புதைச்ச மாதிரி உங்களுக்கு தெரியல? நம்ம கேட்க தோணுமா தோணாதா? இப்போ கண்ணியமாக இருக்கணும்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் கண்ணியமாக இருக்கணும்ல. உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் கண்ணியமாகவும், இல்லை எனக்கு தோணுன விஷயத்தில் மட்டும் கண்ணியமாக இருந்து என்ன பிரயோஜனம்? பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல தோணுதா இல்லையா? அப்போது உங்களுக்கு தேவையான இடங்களில், உங்களுக்கு தேவையான நேரத்தில், உங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் கண்ணியமாக பேசுனீங்கன்னா அதுக்கு பேர் கண்ணியம் கிடையாது, அதுக்கு பேர் ஃப்ராடு. ஸோ இது விஜய் சேதுபதி பண்ண மிகப்பெரிய தப்பு. இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த கொஷின்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருந்துருக்கணும். அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாமே ஒரு மாதிரி பர்சனல் அட்டாக்காக இருந்துச்சு.
ஈவன் மஞ்சரி கூட ஒரு ஸ்டாண்டுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டா தான் நின்னாங்க. மஞ்சரி ஆப்போசிட்டா நின்னாங்க, ஜாக்லின் ஆப்போசிட்டா நின்னாங்க. ஏன்னா அங்க வந்து சாயம் வெளுத்துடுச்சு. அப்போ அத பேசி முடிச்சுட்டு அவர் இந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு உள்ள போய் பேசுறாரு. இதே விஜய் சேதுபதி போன டைம் அருண் பிரசாத் கிட்டயும், விஷால் கிட்டயும் பேசுன மாதிரி ஏன் முத்துக்குமரன்ட்ட பேசல? அப்போ நீங்க ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றீங்கன்னா, டிஸ்கஷன் திரும்பி உள்ள போய் நடக்குதுல்ல. அப்ப அதே மாரி நீங்க பண்ணணும்ல. அப்ப அத ஏன் பண்ண மறுக்கிறீங்க? இந்த கேள்வி நமக்கு நார்மலாவே எழும்புது. இதுக்கான விடைய பார்க்குற மக்கள் நீங்களே சொல்லுங்க. இன்னொன்னு குற்றச்சாட்டுகள் விஜய் சேதுபதி என்ன வைக்கிறாங்கன்னா, ராணவுக்கு வந்து அவர் பண்றது அன்ஃபேர். ராணவ் வந்து அஃபிஷியல் வோட்டிங்ல டாப் 2ல இருந்தாரு. ஆனா எப்படி ராணவ் எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா, ராணவ் அஃபிஷியல் வோட்டிங்ல டாப் 2ல இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அஃபிஷியல் வோட்டிங் அது வந்து சேனல் சம்மந்தப்பட்டது. அது வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது. நீங்க வந்து அன்அஃபிஷியல் போல்னு ஒண்ணு இருக்கு சோசியல் மீடியாவுல. நீங்க அத பார்த்துட்டு, அதுல போய் ஓட்டு போட்டுட்டு, அதுல வந்து நீங்க ராணுவ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. நீங்க எவிக்ட் பண்ணிட்டீங்கன்னு கேட்கறது, அதுதான் அன்ஃபேர். அப்போ அன்அஃபிஷியல் வோட்டிங் வேற, அஃபிஷியல் வோட்டிங் வேற. இது நல்லா இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க ஓட்டு போட போற மக்கள், இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அன்அஃபிஷியலா போய் ஓட்டு போட்டு அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்களா, எங்க ஆள் ஃபர்ஸ்ட்ல இருக்காருன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எது அஃபிஷியலோ, எங்க நம்ம வோட் பண்ணணுமோ, அதுக்கு நீங்க வோட் பண்ணுங்க. ஹாட்ஸ்டார்ல போய் ஆப்ல வோட் பண்ணுங்க. மிஸ்டு கால் குடுங்க. இத பண்ணுங்க நீங்க. அன்அஃபிஷியல வச்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. இன்னொரு வே ஆஃப் ஹேண்டில் விஜய் சேதுபதி ராணுவ ஹேண்டில் பண்ணது வந்து தப்பா இருக்கு. ஸோ ராணுவகிட்ட அவருக்கு எடுத்துக்கிட்ட உரிமை மேபி அப்படியா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ராணுவ பார்த்து ரசிக்கிறார்ன்னு நான் நெனச்சேன். ஆனா இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல போனா ராணுவுக்கும் அவருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு. அவர் வந்து உரிமையா பேசுறது, நீங்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கண்டஸ்டன்ட்டுமே ஸ்டேஜ்ல நிக்க வச்சு, நீங்க ஆடியன்ஸ் கிட்ட டைரக்ட்டா இன்டராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஸோ அத ராணு குடுத்துருக்காங்க. எனக்கு கேட்டீங்கன்னா, ராணுவுக்கு இந்த நேரத்தில எவிக்ட் ஆனது, அது அவருடைய கெரியருக்கும், அவருடைய ஃபியூச்சருக்கும் அது கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நல்ல அவர் நெனைச்ச மாரி நான் வெளியே தெரியும்னு நெனைச்சாரு. நல்லாவே சூப்பராவே அழகா வெளியே தெரிஞ்சுட்டாரு. ராணவ்னா யார் அப்படின்னு எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. அவர் இதுக்கப்புறம் வெளிய போய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் கேள்வியே தவிர, அவர் ஏன் சீக்கிரமா அவர் வந்து டாப் 5க்கு அவருக்கு டிசர்வ். அவர் வந்து டைட்டில் வின் பண்றது அந்த வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா, மணி பாக்ஸ் எடுத்தவங்க, சாம்பியன் அதாவது ரன்னர் அப் ஆனவங்க, வின்னர் ஆனவங்க, ட்ராஃபி எடுத்தவங்க, இவங்க எல்லாம் காணாம போயிருக்காங்க. மக்கள் மனதில யார் இடம் பிடிக்கிறாங்களோ 50 நாள் தான் இருந்திருப்பாங்க. மக்கள் மனதில நல்லா இடம் பிடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பாப்புலரா இருப்பாங்க. அந்த இம்பாக்ட் யார் கிரியேட் பண்றாங்களோ, அவங்களுடைய ஃபியூச்சர் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த பிக் பாஸோடைய ஹிஸ்டரி. இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம வந்து போய் விஜய் சேதுபதி கூட கம்பேர் பண்ணி இத அடிக்கிறது வந்து ரொம்ப 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 அ ரொம்ப நல்லா இல்ல. அவ்வளோதான் சொல்றதுக்கு. அப்புறமா முத்துக்குமரனுக்கு வந்து முட்டு குடுக்குற ஒரு சில ரிவ்யூவர்ஸ் நம்மளுடைய சோசியல் மீடியால இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு முத்துக்குமரனுக்கு முட்டு குடுக்குறது மட்டும் தான் வேல. மத்த ரிவ்யூவர்ஸ் யாராவது பேசினாங்கன்னா, அவங்கிட்ட போயி "நீலாம் ரிவ்யூவரா? நீ எத்தன வருஷமா ரிவ்யூ பண்ற? நீ வந்து இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன டீக்ரேட் பண்ணி, நீங்க உங்கள மேல உயர்த்தி வச்சுக்கிறீங்கல்ல. உங்களுடைய சாயம்லாம் ஆல்ரெடி வெறுத்துருச்சு. நீங்க வந்து யாருக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க எதுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்களுடைய நோக்கங்கள் என்ன? அப்படின்னு எல்லாமே மக்களுக்கு வெளிய தெரியும். அப்போ இதுக்கப்புறமாவது நீங்க முட்டு குடுக்குற வேலைய நிறுத்திக்கலாம்னு கிடையாது. ஏன்னா இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வீக்ஸா இருக்க போகுது. எல்லாம் டமால் டுமால் அடிச்சுக்க போறானுங்க வெளியில இருந்துட்டு எல்லா ஃபேன்ஸும், எல்லா பிஆர்ஸும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நம்ம வந்து ஒரு சிலர் வந்து தொடர்ந்து போய் அவங்கள வந்து தாக்கிக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு பிடிச்ச ஆள பத்தி பேச நிறுத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி யாரும் பண்ண போறது கிடையாது. நல்லா கேம் விளையாண்டீங்கன்னா, மக்கள் பார்த்து பாராட்டி வோட் பண்ண போறாங்க. ரயனுக்கு டிடிஎஃப் குடுக்கறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய வயித்தெரிச்சல்? நல்லா விளையாடுறவங்க எடுத்துட்டு போட்டுங்க. நீங்க நல்லா விளையாடுங்க. நீங்க ஃபைட் பண்ண வேண்டியது தானே நீங்க. நீங்க ஃபைட் பண்ணி டேபிள் டாப்ல வர வேண்டியது தானே. தனியா நின்னு விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு டைரக்ட்டா பதில் சொன்னாரா முத்துக்குமரன்? அந்த அலையன்ஸ் வச்சதுக்கு காரணமே, அதுவும் பெண்கள சேர்க்காம ஆண்கள மட்டும் அலையன்ஸ் வச்சதுக்கு காரணமே, ரயன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன நம்ம எல்லாம் சேர்ந்து அடிக்கணும். ரயன் மேல உங்களுக்கு பயம் இருக்கு. பயந்துட்டீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒத்துக்க தைரியம் இல்ல. அந்த தைரியம் முதல்ல நீங்க வளர்த்துக்குங்க. அப்பனா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியும் முத்துக்குமரன்.
ஒருத்தனை நீங்கள் அடிக்கிறீங்க, நல்லா மக்கள் பார்க்குறாங்க, வீக்கெண்டில் கேட்பாங்க, எல்லாம் தெரியுது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் நான் என்னுடைய கவனக்குறைவுல பண்ணிட்டேன், நான் ரெஃப்ரி நாங்கள் நினச்சிட்டேன். அவங்க சொன்ன வார்த்தையே அவங்ககிட்ட போட்டு விளையாடுறது. எல்லா இடத்துலையும் பேச தெரிஞ்சவன் ஜெயிக்க மாட்டான். அது மூலம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பேசுகிறவனும் ஜெயிக்க மாட்டான். எந்தெந்த இடத்துல எவ்வளவு பேசணுமோ, எந்தெந்த இடத்துல எப்படி பேசணுமோ, அதுதான் உண்மையான வெற்றி. அதை கணிக்க முடியல, நம்மக்கிட்ட வாய் இருக்கு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, நினச்ச இடத்துலலாம் பேசி, நினச்சதை சமாளிச்சுட்டு போயிடலான்னா சமாளிச்சுட்டு மட்டும்தான் போக முடியும். ஆனால் அது வெற்றியாகவோ இல்லை வளர்ச்சியாகவோ எந்த விதத்துலையும் அது நடக்காது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டே 1லேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கள, அப்போ பண்ண தப்பையெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, நீங்கள் அவருக்கு முட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆளை பிடிக்கும், அவங்க முட்டு கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. போய் அவங்கள போயிட்டு நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அவங்க திரும்பி உங்களை அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோடில் மஞ்சரி சண்டே எவிக்ஷன் ஆகியிருக்காங்க. மஞ்சரி எவிக்ட் ஆனது, அதுவும் பவித்ரா இருக்கும் போது மஞ்சரி எவிக்ட் ஆனது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா மஞ்சரி உள்ளே என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஃபேமிலி வீக் அப்புறம் நம்ம டேரெக்டாக டாப் 5க்கு போயிடுவோம், நம்ம பயங்கரமான கேம் விளையாடுறோம். ஷீ இஸ் த கேமர், நான் ஒத்துக்கிறேன், நல்ல கேம் விளையாடுவாங்க. ஆனால் மற்றவங்கள மட்டம் தட்டி, மற்றவங்களை டீக்ரேட் பண்ணி நம்ம உயர்ந்து நிற்கிறது, மற்றவங்க எதுவுமே தெரியாது, அவன் ஒரு ஃபூல், அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவாளின்னு சொல்லி நீங்கள் முன்னேற நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது. பவித்ராவை நீங்கள் நீங்களும் ஜாக்லினும் சேர்ந்து எந்த அளவுக்கு கார்னர் பண்ணீங்க, டார்கெட் பண்ணீங்க. அப்போ பவித்ரா முன்னாடியே நீங்கள் எவிட் ஆகிருந்தீங்களா? அதுதான். ஸோ அதுதான் தலைகணத்துக்கு ஏற்படக்கூடிய விளைவு. நல்ல கேமர், நல்லா விளையாடுனீங்க, சூப்பராக இருந்துச்சு. வெளியில் உலக வாழ்க்கைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வெளியில் போயாவது நீங்கள் மற்றவங்கள டீக்ரேட் பண்ணி, மற்றவங்களை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை பாசிட்டிவாக காட்டிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, நீங்கள் பாசிட்டிவாக பண்ணுங்கள், அது பாசிட்டிவாக நடக்கும். அதுதான். ஸோ கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள், அதாவது சண்டே எபிசோடில் டிடிஎஃப் ரயான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. கருத்துக்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.